வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஆரஞ்ச் ஃபலூதா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸி. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இந்த கோந்து ஊற வச்சுருக்காங்க 2 ஸ்பூன் அளவுக்கு. அதே போல் இந்த சப்ஜா விதை ஒரு பேசில் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டுத்தையுமே 2 பவுலில் சேர்த்துட்டு செப்பரேட்டாக ஒரு கப்பு தண்ணி விட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்கேன். அடுத்து ஆரஞ்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த சொலை இருக்கு இல்லையா, அந்த சொலை மேலே இருக்க தோல், விதைங்க, நார் எல்லாம் நீக்கிட்டு வெறும் அந்த சொலை பல்ப்பு மட்டும் எடுத்து ஒரு கப் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம பாசுந்தி ரெடி பண்ணலாம். பால், பாதாம் பால் மிக்ஸு, சர்க்கரை, கொஞ்சம் நட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேனில் பால்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருந்தேன். இன்னொரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த ரோஸ்டட் சேமியா கிடைக்கிது இல்லைங்களா, ரைஸ் சேவை, அது சேர்த்து அது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக வச்சிடுறேன். ஸோ அந்த ரோஸ்டட் சேவை சாஃப்டாக வெந்ததும் அது வடிகட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கினேன். பால் நல்லா வாசி நல்லா காஞ்சி வந்துருச்சு, நல்லா அது வற்றி வந்திருக்கு. இதில் சர்க்கரை, பாதாம் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா கலரி இன்னொரு முறை நல்லா கொதிக்க விடுறேன். அது நல்லா கெட்டியாக வரணும். இப்போ இதில் நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஒரு நட்ஸ் கிரைண்டர் மீஷோவிலேருந்து வாங்கினேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த கிரைண்டரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கினேன். அப்படி இந்த கிரைண்டர் இல்லையா, நீங்கள் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸு சேர்த்து அதை இறக்கி ஆற வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். அதே மாதிரி பாசுந்தியும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சில்டாக இருக்குது. எல்லாமே சில்டாக தான் யூஸ் பண்ணணும். சேமியா ரெடியாக இருக்குது, சப்ஜா விதை ஊறி இருக்குது, கம்மு ஊறி இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா சில்டாக இருக்குது. இப்போ ஒரு 12 டம்ளரில் ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்ச் சொலை அது எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது சேர்த்துக்கினேன். அடுத்து சப்ஜா விதை, கோந்து, அதுக்கு மேலே கொஞ்சம் பாசுந்தி, கொஞ்சமாக நம்ம சேமியா, மறுபடியும் பாசுந்தி, கொஞ்சம் அந்த ஆரஞ்சு இன்னொரு மீதி எடுத்து சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம், ஆரஞ்சு ஐஸ்கிரீம், வனிலா ஐஸ்கிரீம் எது இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். இது மேலே செரீஸ் சேர்த்து டெக்கரேட் பண்ணி சில்டாக நம்ம சர்வ் பண்ண வேண்டியதா. சம்மருக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் மேண்ட்ரின் ஆரஞ்சஸ் தான் யூஸ் பண்ணேன். இங்கே லோக்கலில் ஈஸியாக கிடைக்கிறது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.